ஹாய் ஹலோ வெல்கம் டு திரைமுரசு. இன்னைக்கு திரைமுரசு நிகழ்ச்சியில என்னென்ன புது புது அப்டேட்ஸ் வந்திருக்கு, என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்திருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். திரைமுரசு நிகழ்ச்சியில ஃபர்ஸ்டா நம்ம பார்க்க போற செக்மெண்ட் சினி அப்டேட். சினிமாவில் நடக்கக்கூடிய சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை இந்த செக்மெண்ட்ல பார்க்கலாம். இயக்குனர் ப. ரஞ்சித்தோட படங்கள் எப்போ ரிலீஸ் ஆனாலும் அது சொசைட்டில ஒரு சலசலப்பையும் ஒரு டிஸ்கஷனையும் ஏற்படுத்தும். தொடர்ச்சியா அவர் டைரக்ட் பண்ற படங்களா இருந்தாலும் சரி, அவர் ப்ரொடியூஸ் பண்ற படம் இருந்தாலும் சரி, சென்சாருக்கு போயிட்டு முழுசா வீடு திரும்பாது. அத்தனை கட் அந்த படங்களுக்கு விழும். அப்படி இருக்கிற நிலையில ரஞ்சித் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற ஒரு படத்துக்கு எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாம சென்சார் போர்ட் சான்றிதழ் வழங்கியிருக்காங்களாம். அது என்ன படம்? வாங்க இந்த அப்டேட்ல பார்க்கலாம். டைரக்டர் ப. ரஞ்சித்தோட தயாரிப்பு நிறுவனமான நீலம் புரொடக்ஷன்ஸ் மூலமா பல சமூகம் சார்ந்த பிரச்சனைகளை பேசக்கூடிய படங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. மாரி செல்வராஜோட பரியேறும் பெருமாள் படம் தொடங்கி 2ஆம் உலகப் போரின் கடைசி குண்டு, ரைட்டர், சேதுமான், பொம்மை நாயகின்னு பல படங்கள் நீலம் தயாரிப்புல வெளியாகியிருக்கு. சமீபத்துல நீலத்தோட தயாரிப்புல அசோக் செல்வன், சாந்தனு நடிச்சு கிரிக்கெட்டை மையப்படுத்தி உருவான ப்ளூ ஸ்டார் படம் வெளியாகி சூப்பர் ஹிட்டா ஓடிட்டு வருது. ஒரு பக்கம் கடைசி குண்டு படத்தோட டைரக்டர் அதியன் ஆதிர டைரக்ஷன்ல அட்டகத்தி தினேஷ் நடிச்சிருக்கிற தண்டகாரண்யம் அப்படிங்கிற படத்தை தயாரிக்கிற நீலம் புரொடக்ஷன்ஸ், இன்னொரு பக்கம் அட்டகத்தி தினேஷை வச்சு ஜே பேபி அப்படிங்கிற படத்தையும் தயாரிச்சிட்டு வராங்க. அறிமுக இயக்குனர் சுரேஷ் மாரி டைரக்ஷன்ல உருவாகிற இந்த படத்துல ஊர்வசி முன்னணி கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க. இவங்களோட சேர்ந்து நடிகர் மாறனும் முக்கிய கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. இந்த படத்துக்கு டோனி பிரிட்டோ இசையமைச்சிருக்காரு. ஜே பேபி படம் மகளிர் தினத்தை முன்னிட்டு அடுத்த மாசம் 8ஆம் தேதி திரைக்கு வர இருக்கு. இந்த படத்துக்கு சென்சார் போர்ட் யூ சான்றிதழை வழங்கியிருக்காங்க. இந்த நிலையில நீலம் தயாரிப்புல உருவாகி இருக்கிற படங்கள்ல இதுவரைக்கும் சென்சார் போர்டு ஒரு சீனை கூட கட் பண்ணாம யூ சான்றிதழ் வழங்கப்பட்ட முதல் படமே ஜே பேபி தான்னு தயாரிப்பு வட்டாரத்துல பேசிக்கிறாங்க. மறைந்த நடிகர் கேப்டன் விஜயகாந்த், விஜய், சூர்யா உள்ளிட்ட பல நடிகர்களுக்கு ஆரம்ப காலங்கள்ல உதவிகரமா இருந்திருக்காரு. இன்னும் சொல்ல போனா அவங்களுக்காக படங்கள்ல நடிச்சும் கொடுத்திருக்காரு நடிகர் விஜயகாந்த். இப்போ நடிகர் விஜயகாந்த் விஜயோட படத்துல நடிக்க இருக்காராம். அது என்ன விஷயம்னு இந்த அப்டேட்ல பார்க்கலாம். நடிகர் விஜய் வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல தி கோட் படத்துல நடிச்சிட்டு வராரு. பிரபுதேவா, பிரசாந்த், லைலா, ஸ்னேகான்னு 90s கிட்ஸ்களோட ஃபேவரட் ஸ்டார்ஸ் பலர் இந்த படத்துல நடிச்சிட்டு வராங்க. இந்த படத்துல 21 வருஷம் கழிச்சு விஜய்க்கு யுவன் இசையமைக்கிறாரு. ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிப்புல உருவாகிட்டு வர இந்த படத்தோட ஷூட்டிங் விறுவிறுப்பா நடந்துட்டு வருது. இந்த பட வேலைகள் கவனம் செலுத்திட்டு இருக்கும் போதே நடிகர் விஜய் தன்னோட அரசியல் வருகையும் தன்னோட கட்சி பெயரையும் அறிவிச்சாரு. இதை தொடர்ந்து புதுச்சேரியில் நடந்துட்டு வந்த கோட் படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல விஜயோட ரசிகர்கள் அவரை சந்திச்சு கட்சி தொடங்கினதுக்கு தங்களோட ஆதரவை வெளிப்படுத்தின வீடியோ சோஷியல் மீடியால வைரல் ஆச்சு. கோட் படத்தோட ஷூட்டிங் தீவிரமா நடந்துட்டு வர நிலையில அந்த படத்துல இருந்து ஒரு சுவாரஸ்யமான அப்டேட் வெளியாகியிருக்கு. அதன்படி கோட் படத்துல நடிகர் விஜயகாந்த் கெஸ்ட் ரோல்ல நடிக்க போறாராம். ஏஐ தொழில்நுட்பம் மூலமா இப்படி ஒரு ஐடியாவை பண்ணியிருக்காங்க கோட் டீம். விஜயோட ஆரம்ப காலத்துல விஜய்க்காக செந்தூரபாண்டி படத்துல நடிச்சு கொடுத்தாரு விஜயகாந்த். அந்த படம் விஜய்க்கு மக்கள் மத்தியில நல்ல அறிமுகத்தை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. சமீபத்துல நடிகர் விஜயகாந்த் மறைவை தொடர்ந்து விஜயகாந்த் விஜய்க்கு செஞ்ச மாதிரி விஜயகாந்த் மகனுக்கு விஜய் நடிச்சு கொடுக்கணும்னு பலர் சோஷியல் மீடியால கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில விஜயகாந்த ஏஐ மூலமா நடிக்க வைக்கிற தகவல் வெளியாகி இருக்கு. இதுக்கான அனுமதிய விஜயகாந்த் மனைவி பிரேமலதா கிட்ட முறைப்படி வாங்கியிருப்பதாவும், படம் எடுத்ததும் அதை அவங்க கிட்ட காட்டினதுக்கு அப்புறம் தான் திரைக்கு கொண்டு வரணும்னு கண்டிஷன் போட்டதாகவும் சொல்லப்படுது. கங்குவா படத்தை தொடர்ந்து மறுபடியும் ஒரு பீரியாடிக் டிராமாவில் நடிக்க இருக்காரு நடிகர் சூர்யா. சீக்கிரமே தொடங்க இருக்கிற இந்த படத்துல சூர்யா கூட சேர்ந்து ஒரு வாரிசு நடிகை நடிக்க இருக்காங்களாம். அது என்ன படம், அந்த நடிகை யாரு? வாங்க இந்த அப்டேட்ல பார்க்கலாம். நடிகர் சூர்யா கங்குவா படத்தோட ஷூட்டிங்கை முடிச்சுட்டு இப்போ சுதா குங்ரா டைரக்ட் பண்ற சூர்யா 43 படத்துல கவனம் செலுத்திட்டு வராரு. இந்த படத்துல துல்கர் சல்மான், நஸ்ரியா, விஜய்வர்மா உள்ளிட்ட பலர் முக்கிய கதாபாத்திரங்களை நடிக்க இருக்காங்க. ஜிவி பிரகாஷ் இசையமைக்கிறாரு. இது அவருக்கு 100வது படம்ன்றது குறிப்பிடத்தக்கது. இந்த படத்துக்கு இன்னும் டைட்டில் வைக்கப்படாத நிலையில
புறநானூறு அப்படிங்கிற டேக்லைனை மட்டும் படக்குழு வெளியிட்டிருந்தாங்க. இந்த படத்தோட வேலைகள் ஒரு பக்கம் இருக்க, நடிகர் சூர்யா பாலிவுட் இயக்குனர் ஓம் பிரகாஷ் மெஹ்ரா இயக்கத்தில் நடிக்க இருப்பதா தகவல் வந்துச்சு. மகாபாரதத்தை மையப்படுத்தி உருவாகிற இந்த படத்துல நடிகர் சூர்யா கர்ணன் கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்க இருக்காரு. சில நாட்களுக்கு முன்னாடி இந்த படத்துல நடிகை ஜான்வி கபூர் நடிக்க வாய்ப்பிருப்பதா ஒரு தகவல் வந்துச்சு. அந்த தகவல் இப்போ உறுதியாகி இருப்பதாகவும், ஜான்வி கபூர் திரௌபதி கதாபாத்திரத்துல நடிக்க இருப்பதாகவும் சொல்லப்படுது. பாலிவுட்ல தொடர்ந்து கவனம் செலுத்திட்டு வர ஜான்வி கபூர் கொரட்டலா சிவா டைரக்ஷன்ல ஜூனியர் என்டிஆருக்கு ஜோடியா தேவாரா படத்துல நடிச்சிட்டு வராங்க. அந்த படம் இந்த ஆண்டு வெளியாக இருக்கிற நிலையில ஜான்வி கபூர் நடிக்கிற முதல் தென்னிந்திய படமா அந்த படம் அமைய இருக்கு. இதை தொடர்ந்து தான் சூர்யா கூட நடிக்க இருக்காங்க நம்ம ஸ்ரீதேவி பொண்ணு ஜான்வி. நடிகர் கமலோட தயாரிப்புல சிவகார்த்திகேயன் நடிக்கிற அவரோட 21வது படத்துல நினைச்சு பார்க்கவே முடியாத அளவுக்கு வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காரு சிவகார்த்திகேயன். அந்த படத்தை பத்தி தான் இந்த அப்டேட்ல பார்க்க போறோம். உலக நாயகன் கமல்ஹாசனோட ராஜ்கமல் பிலிம்ஸ் தயாரிப்புல தான் நடிகர் சிவகார்த்திகேயன் தன்னோட 21வது படத்தில் நடிச்சிட்டு வராரு. இந்த படத்தை ரங்கூன் படத்தை எடுத்த இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி டைரக்ட் பண்றாரு. சாய் பல்லவி சிவகார்த்திகேயனுக்கு ஜோடியா நடிக்கிறாங்க. சிவகார்த்திகேயன் படங்களுக்கு அனிருத், இமான், யுவன் ஆகியோர் இசையமைச்சிருக்கிற நிலையில முதன் முறையா அயலான் படத்துல AR ரஹ்மான் இசையில நடிச்சாரு சிவகார்த்திகேயன். அதே மாதிரி இந்த SK21 படத்துல முதல் முறையா GV பிரகாஷ் இசையில நடிக்கிறாரு சிவகார்த்திகேயன். இந்திய ராணுவத்தோட பின்னணியில உருவாகி இருக்கிற இந்த படத்துல நடிகர் சிவகார்த்திகேயன் ராணுவ அதிகாரியா நடிச்சிருக்காரு. அதுக்காக சிவகார்த்திகேயன் தன்னோட உடல் எடையை ஏத்தி 6 பேக்ஸ்லாம் வச்சிருக்காரு. வர்ற 17ஆம் தேதி நடிகர் சிவகார்த்திகேயனோட பிறந்தநாளை முன்னிட்டு இந்த படத்தோட டைட்டில் அறிவிக்க போறாங்களாம். இந்த நிலையில நேத்து வெளியான இந்த படத்தோட கிளிம்ஸ் வீடியோ சோஷியல் மீடியாவில் வேற லெவல்ல வைரல் ஆகிட்டு வருது. திரைமுரசு நிகழ்ச்சியில அடுத்ததான் நாம பார்க்க போற செக்மெண்ட் சினி எக்ஸ்பிரஸ். நடிகர் ஆமிர் கானை தொடர்ந்து அவருடைய மகன் ஜுனைத் கானும் தற்போது சினிமாவில் ஹீரோவாக அறிமுகமாகிறார். இந்த படத்தில் ஜுனைத் கானுக்கு ஜோடியாக நடிகை சாய் பல்லவி நடிக்கிறார். இப்படம் மூலம் சாய் பல்லவி பாலிவுட் திரையுலகில் நுழைகிறார். இந்த ஆண்டு இறுதியில் இப்படத்தை வெளியிட படக்குழு முடிவு செய்துள்ள நிலையில் தற்போது இப்படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. ஜப்பானில் படக்குழுவினர் உள்ள நிலையில் அங்கு சப்போரா பனி விழாவை ஜுனைத் கான் மற்றும் சாய் பல்லவி ரசித்துக் கொண்டிருக்கும் ஷூட்டிங் ஸ்பாட் புகைப்படங்கள் சில வெளியாகியுள்ளன. சாய் பல்லவி மற்றும் ஜுனைத் கான் இருவருமே தங்களை குளிரில் இருந்து தற்காத்துக் கொள்ள சிக் ஜாக்கெட், கோட் மற்றும் இயர் மஃப்ஸ் அணிந்துள்ளனர். படக்குழுவினரோடு இருவருமே தங்களின் மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்ளும் இந்த புகைப்படம் தற்போது சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. விறுவிறுப்பாக எடுக்கப்பட்டு வரும் இந்த படத்தை சுனில் பாண்டே இயக்க ஆமிர் கான் தயாரிக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. நடிகர் ஃபஹத் ஃபாசில் நடிப்பில் அடுத்ததாக ஆவேஷம் மலையாள படம் திரையரங்குகளில் வெளியாக உள்ளது. இதையடுத்து அவர் ரஜினிகாந்துடன் இணைந்து வேட்டையன் படத்தில் நடித்து வருகிறார். வடிவேலுவுடன் இணைந்து மாரிசன் படத்தில் நடிக்கிறார். தெலுங்கில் அல்லு அர்ஜுனுடன் இணைந்து புஷ்பா 2 படத்தில் நடிப்பது என பிஸியாக தமிழ், தெலுங்கு என ஓடிக்கொண்டிருக்கிறார். இந்நிலையில் தற்போது அறிமுக இயக்குனர் ராய் இயக்கத்தில் உருவாக உள்ள கராத்தே சந்திரன் மலையாள படத்தில் நடிக்க உள்ளார். தற்போது திரையரங்குகளில் திரையிடப்பட்டு வரவேற்பை பெற்று வரும் பிரேமலு படத்தின் தயாரிப்பு நிறுவனமான பாவனா ஸ்டுடியோஸ் நிறுவனம் இப்படத்தை தயாரிக்கிறது. இதில் நடிக்க உள்ள மற்ற நடிகர்கள் மற்றும் தொழில்நுட்ப குழுவினர் குறித்த அறிவிப்பு எதையும் படக்குழு வெளியிடவில்லை. மேலும் இது தொடர்பான அறிவிப்பு பதிவில் ஃபஹத் ஃபாசில் கராத்தே உடை அணிந்து போஸ் கொடுக்கும் புகைப்படம் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. நிக்கில் சித்தார்த்தா நடிப்பில் உருவாகும் படம் சுயம்பு. வரலாற்று கதையை கொண்ட இந்த படம் தமிழ் உட்பட பல்வேறு மொழிகளில் வெளியாகி இருக்கிறது. தாகூர் மது வழங்க பிக்சல் ஸ்டுடியோ சார்பில் பூவன், ஸ்ரீகர் தயாரிக்கின்றனர். மிஷ்கிரிடம் உதவி இயக்குநராக பணியாற்றிய பரத் கிருஷ்ணமாச்சாரி இயக்குகிறார். சம்யுக்தா நாயகியாக நடிக்கிறார். மனோஜ் பரமஹம்சா ஒளிப்பதிவு செய்கிறார். ரவி பஸ்ரூர் இசையமைக்கிறார். இந்த படத்துக்காக சம்யுக்தா குதிரையேற்றம் பயிற்சி பெற்றுள்ளார். இது தொடர்பான புகைப்படங்களை பகிர்ந்துள்ள அவர், ஒரு நடிகையாக புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது எனக்கு கிடைத்த பாக்கியம். சுயம்பு படத்துக்காக நான் குதிரை சவாரி கற்றுக்கொண்டிருக்கிறேன். இது ஒரு ஆன்மீக மற்றும் இனிமையான அனுபவமாக இருந்தது என்று தெரிவித்துள்ளார். திரைமுரசு நிகழ்ச்சியில அடுத்ததான் நம்ம பார்க்க போற செக்மெண்ட் சினி ஜங்ஷன். நகைச்சுவை நடிகரா இப்போ ஹீரோவா நடிச்சிட்டு வர நடிகர் சதீஷ் நடிப்புல உருவாகி இருக்கிற படம் வித்தைக்காரன். இந்த படத்துல சதீஷ் மெஜிஷியனா நடிச்சிருக்காரு. சமீபத்துல இந்த படத்தோட பிரஸ் மீட் நடந்திருக்கு. அதுல கலந்துகிட்ட படக்குழு படத்தை பத்தி என்ன பேசியிருக்காங்கன்னு பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். First I would like to thank director sir for giving me this opportunity. Producer sir, thank you so much. Abhi, the co-director who brought me into this project. And as a team எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. DOP Satish sir and everyone else.
Thank you so much for the opportunity and congratulations and all the very best to the whole team. Thank you. மைக்கு பிடிச்ச எதுவும் பேச முடியாது. ஆனால் டைரக்டர் இருந்து ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் கட் சொல்லிட்டு நம்ம ஓன்லி ஸ்க்ரீன் முன்னாடி தான் ஸ்க்ரீன் மேல் தெரியுது தான் எனக்கு ரொம்ப விருப்பமாக இருக்கும். இப்படி உட்காந்து ஆளுகள் பார்க்கும்போது எனக்கு பயமாக இருக்கும், பேச முடியாது. ஸோ என்னையோ வெங்கி ப்ரோ ஒரு காமெடி பிக்சர், இது காமெடி எல்லாம் கலந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி படத்தில் எனக்கு ஒரு நல்லா வாய்ப்பு கொடுத்துருக்காரு. தேங்க்ஸ் ஃபார் தட். அப்படி விஜய் சார் தொடர்ந்து நீங்கள் படம் பண்ணிகிட்ருக்கணும், நாங்கள் அதில் நடிச்சிட்ருக்கணும். ஏன்னா ப்ரொடியூசர் நல்லா இருந்தால் தான் ஆர்டிஸ்ட் நல்லா இருப்பார். ஒரு 10 டைரக்டர் உருவாக்குறாரு. தேங்க்யூ. இந்த படம் 23rd ரிலீஸ் ஆக போகிறது. படம் வெற்றி எடுக்கணும். அது எத்தனை நாள் ஓட்டுறதில்ல, ப்ரொடியூசர் எவ்வளோ பணம் வந்தது அதுதான் மெயின். ஸோ ஆல் த பெஸ்ட் டு ப்ரொடியூசர் விஜய் சார். தேங்க்யூ. Okay, first of all, I want to thank my producer Vijay sir. Thank you so much for everything. My director Venki sir, thank you so much. This Vittai Karan film, it means the world to me. Thank you so much, Satish. Thank you so much for your support throughout the film. Thank you so much for this lovely, huge opportunity to showcase my talent. I hope other producers and directors also accept me since I'm an outsider and I have absolutely no godfather, help, or support or connections in the film industry. But I can assure you one thing for sure, that I am an extremely talented girl which will be seen in the film. So yeah, Vittai Karan is releasing on 23rd Feb and I know for sure that it is going to be a huge hit. Thank you so much. பிக் திங்ஸ் ஹேப்பன் சடன்லி, உடனே நடந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் விஜய் சார்கிட்ட போய் கதை சொன்ன உடனே எனக்கு ஓகேன்னு சொல்லிட்டாரு. அந்த 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 ஒரு 2.5 மணி நேரம் கதை கேட்டிருப்பார். 2.5 மணி நேரம் கதை கேட்டு அடுத்த ஒரு 5 நிமிஷத்தில் என்ன வேறு என்ன ஒர்க் பண்ணுறீங்க, வேறு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிலாம் கேட்டார். அது கேட்டுட்டு நான் ஓகே நான் படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சதீஷ் தான் எனக்கு அங்கே அனுப்பிச்சி வச்சார். ஸோ அங்கேருந்து படம் ப்ரொசீடாக வந்து. ஸோ ஃபஸ்ட்டு ஐ வுட் லைக் டு தேங்க் ப்ரொடியூசர் சார். தேங்க்ஸ் சார். அப்போ நான் கேட்டதெல்லாம் நிறையா கொடுத்தாரு, கேட்குறது தாண்டி நிறையா கொடுத்தாரு. படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்புறம் சதீஷ் என்ன படத்தோட ஹீரோ, ரொம்ப வருஷம் ஃப்ரெண்டு எனக்கு. நான் ரொம்ப வருஷமாகவே ஃப்ரெண்டு. சரி ஒரு ஹீரோ ஆகிட்டார். அப்புறம் சரி ஒரு ஹீரோவாக படம் பண்ணலாம்னு சொல்லி பேசி ஒரு முடிவெடுத்து இந்த கதையை ஃபஸ்ட்டு ஃபைனலைஸ் பண்ணோன்னா அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறம் அந்த படம் தொடர்ந்து பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படியே. தேங்க்ஸ் ஃபார் சதீஷ் ஃபார் கிவிங் மீ த டேட்ஸ். அண்ட் ஸோ ஃபர்ஸ்ட் படம் பாருங்கள், பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பிடிக்கும் நம்புகிறேன். நான் ஆசாசியாக ஒரு கதை ஒன்று எழுதியிருக்கோம். அந்த கதையில் படம் பண்ணியிருக்கோம். அது ஒன்று 23rd ரிலீஸ் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். 23rd ரிலீஸ் ஆகும். நீங்கள் எல்லாம் பாருங்கள், பிடிச்சிருந்து நல்லபடியாக எழுதுங்க. ரொம்ப தேங்க்ஸ். இந்த கதையின் நாயகனாக இருக்கும் பொழுது நம்மளை சுற்றி எல்லாரும் நல்லா ஸ்கோர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அது எனக்கு இதுலேயும் ஃபீல் ஆச்சு. காஞ்சூரிங் கண்ண பொண்ணு எப்படின்னா, இப்போ நம்ம உள்ளத்தேலி தான் படம்லாம் நான் பார்க்கும்போது கிளைமேக்ஸில் கார்த்திக் சார் சண்டை போட்டுட்டு இருப்பாரு. இந்த பக்கம் கவுண்டமணி சார் வந்து அவர் ஜாலியாக அடிச்சுன்னு இருப்பார். எனக்கு கார்த்திக் சாரை காட்டும் போதெல்லாம் எனக்கு தோணும், இது இருக்கட்டும், நான் அவர் கவுண்டமணி சாரை காட்டுங்க, அவர் சண்டை போகிறது தான் ஜாலியாக இருக்குன்னு குழந்தையாக பார்த்து ரசித்தேன். இப்போ நான் அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டேன். நான் இருந்தாலும் அங்கேருந்து அந்த பக்கம் வந்து ஆனந்தராஜர், கிங்ஸ்லி, விடிவி அண்ணன் இவங்கெல்லாம் பண்ணும்போது அது வரட்டும், நீ ஏன்ப்பா சும்மா சீரியஸாக பேசினு இருக்கின்ற மாதிரி தான் இருக்கும். பட் எனிவே அது கதையை நகர்த்தி கொண்டு போகும்போது அதெல்லாம் வந்து அப்படி தான் இருக்கும். இதுலேயும் அந்த மாதிரி என்னை சுற்றி எல்லாரும் நிறையா இது பண்ணுவாங்க. பட் ஒரு ஹீரோவாக ஒரு அந்த கேரக்டர் இருக்கும்பொழுது அது எப்படி போகணுமோ அப்படி தான் இந்த கேரக்டரை கொண்டு போயிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு முயற்சியாக தான் நம்புகிறோம். உண்மையிலே ஏர்போர்ட்டில் எடுத்தோம். அங்கே எல்லோரும் நல்லபடியாக ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் தான் எடுத்தோம். அஃப்கோர்ஸ் இங்கே ஒரு அவருக்கே எவ்வளோ சொன்னாங்க, 3 லட்சமோ என்னமோ சொன்னாங்க. ரொம்ப இதுவாக இருந்தது. பட் கோயம்புத்தூர் ஏர்போர்ட் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி அதையும் எடுத்திருக்கோம். அண்டு செட்டு எல்லாமே நல்லபடியாக இது பண்ணி கொடுத்தாரு. தயாரிப்பாளருக்கு இந்த இடத்துல எங்களை நம்பி ஒரு யங் டீமை நம்பி கொடுத்ததுக்கு நன்றி ப்ரோ. மீதி நடித்த எல்லாரையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் மியூசிக் விபிஆர் அவரும் அவருடைய ஃபஸ்ட்டு படம்க்கு நல்லாவே சூப்பராகவே ஒர்க் பண்ணியிருக்காரு. சாங்கை விட இன்னும் பிஜிஎம்மில் நல்லாவே ஒர்க் பண்ணியிருந்தார். எனக்கு அது இன்னும் ரொம்பவுமே பிடிச்சிது. எல்லாரும் அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்து தான் நம்புகிறேன். அண்டு நீங்கள் எழுதுறதுல தான் எல்லாமே இருக்குது.
உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான படமாக இருக்கும்னு நம்பி தான் எடுத்திருக்கோம். ஸோ பிடித்திருந்தால் இந்த படத்தை நல்லபடியாக எழுதுங்க, இல்லைனாலும் நல்லபடியாக எழுதுங்க. மலையாள நடிகர் ஷானிகாம் முதல் முறையா தமிழ்ல நடிச்சு அறிமுகமாகிற படம் மெட்ராஸ்காரன். ரங்கோலி படத்தை எடுத்த வாலி மோகன்தாஸ் இயக்கத்துல உருவாக்குற இந்த படத்துல நடிகர் கலையரசனும் முக்கிய கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு. அதுல என்ன விஷயங்களா ஷேர் பண்ணிருக்காங்கன்றத இந்த செக்மெண்ட்ல பார்க்கலாம். இந்த கதை கேட்ட டைமில் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கனெக்ஷன் வந்துச்சு இந்த கதையோடு, இந்த கேரக்டரோடு, அந்த ஒரு வேர்ல்டு ரொம்ப பிடிச்சி போச்சு. இப்போ அதுதான் நான் ஓகே பண்ணேன். அண்டு தமிழ் கிராமரெல்லாம் மிஸ்டேக் ஆகும், എന്നാലും ஜஸ்ட்டு I think you will understand. And எல்லாருடையும் சப்போர்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாரும் சப்போர்ட் பண்ணோம், ப்ரே பண்ணோம். இதனோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஐ திங்க் ஒரு ப்ரமோ வீடியோ மட்டும்தான் பொறுத்து வந்தது. அது எவ்வளோ பேர் பார்த்துன்னு தெரியல. அதில் நான் கொஞ்சம் ஆர்டிஸ்ட் அதெல்லாம் இமிட்டேட் பண்ணி எல்லாம் அந்த வீடியோவில் இருக்குது. அப்போது தட்ஸ் இட். எல்லாரையும் ப்ரேயர்ஸ் அண்ட் சப்போர்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலி இந்த கதை ரொம்ப நல்ல கதை. அதனால தான் நான் உண்மையாகவே இங்கே இருக்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த படத்தோட கதை அவர் சொல்லும்போது இதில் எல்லாருக்குமே ஸ்கோப் இருக்குது. அதாவது சின்ன சின்ன கேரக்டராக நிறைய பேர் பார்க்குறீங்க. நீங்கள் வழக்கமான நீங்கள் நிறையா ஃபங்க்ஷன் போயிருப்பீங்க, நிறையா இந்த மாதிரி பூஜைக்கு போயிருப்போம். ஸோ அப்படி தான் எல்லா படமும் ஸ்டார்ட் ஆகும். பட் இந்த படம் நான் அடித்து சொல்கிறேன், இது கொஞ்சம் கொஞ்சமாக கவனிக்கப்படுற படமாகவும், இதோட ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் லுக்காக இருக்கட்டும், இல்லை பாட்டை டீசரு ட்ரெய்லர் இப்படி வர உங்களுக்கு இதில் எதிர்பார்ப்பு அதிகமாக. ஏன்னா இந்த படத்தோட கதை அப்படி உங்களை அது வேறு இடத்துக்கு கொண்டு போகும். இந்த படத்தில் சின்ன சின்ன கேரக்டர் நிறைய பேர் கமிட் பண்ணியிருக்காங்களே, எல்லாருக்குமே இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்குது இந்த கதை அப்படி. ஸோ இந்த படத்தில் நான் இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஷெயின் கூட எனக்கு 2-3 படம் மலையாளத்தில் பண்ணியிருக்கோம், பட் தமிழில் தான் ஃபஸ்ட் டைம். அவர் தமிழில் இது பண்ணுறதுனாலே அதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும் இல்லையா? ஆக்சுவலி நல்ல கதையாக இருக்கணும். ஸோ அவரும் கரெக்டாக எடுத்துருக்காரு. ஏன்னா எங்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, அவர்கிட்ட கதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நானும் என்னென்னா அதுக்கான அவருக்கும் ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கானது ஒரு ஸ்பேஸ் வேணும். இந்த படத்தில் அது இருக்குது. ஸோ அதனால தான் அவர் கமிட் ஆகிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவருக்கு இது ஒரு பெரிய ஒரு என்ட்ரியாக இருக்கும். இது கலை ப்ரோ அவர் கூட நிறைய பண்ணிட்டுருக்கேன். ஆக்சுவலி இந்த படம் முடிஞ்ச உடனே, படம் பார்த்து முடித்த உடனே நீங்கள் அவரை வேறு லெவலில் வச்சுருப்பீங்க. இந்த படத்துக்கு அப்புறமா நல்ல ரோல் எல்லாருக்குமே. ஸோ கேமராமேன் அவர் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் நிறையா. இந்த படம் ஒரு டீம் ஒர்க்காக ரொம்ப பெரிய படமாக வரணும். அதுக்கு நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். எல்லாம் நல்லதே நடக்கும். தேங்க்யூ. சூப்பரான ஒரு கதை. எல்லா ஆக்டர்ஸுக்குமே ஒரு ஈக்குவல் ஸ்பேஸ் இது, ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக. கதையும் பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தது. பர்ஃபார்மன்ஸ், ஏன்னா கதை சூப்பரான்ட்டு ஆக்டர்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுற ஸ்பேஸ் இல்லைன்னா நல்ல படம் அப்படின்வாங்க. பட் ஆக்டர்ஸ் பேர் வாங்க முடியுமான்னு தெரியல. பட் இதில் ஆக்டர்ஸ்க்கு பேர் வாங்குறதுக்கு எல்லாருக்குமே நல்ல ஸ்பேஸ் இருக்குது. பெரிய கேரக்டர் சின்ன கேரக்டர் இல்லை, எல்லாருக்குமே ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப சந்தோஷம் ஷேன் கூட ஒர்க் பண்ணுறது. நான் ஷேன் கூட ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னோன்னே இங்கே எல்லோரும் பயங்கர ஹாப்பியாக இருந்தால். ஏன்னா ஒரு ஸ்கிரிப்ட் செலெக்ஷன்ஸ் பற்றி எல்லாருக்குமே தெரியும், மலையாளமாக பார்த்துருப்பாங்க. இப்போ தமிழில் ஒரு புது இண்டஸ்ட்ரியில் லான்ச் ஆகும்போது அவர் ஒரு ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணியிருக்காருன்னா அந்த ஸ்கிரிப்ட் என்ன குவாலிட்டியாக இருக்கும்னு எல்லாருக்கும் ஆல்ரெடி புரிஞ்சிருக்கும். பட் மேக்கிங்காகவும் ரொம்ப நல்லா வரும். வாலி அவரோட ப்ரீவியஸ் ஃபிலிமோட ட்ரெய்லர்லாம் காமிச்சார். மேக்கிங் சூப்பராக இருந்தது. கங்க்ராட்ஸ் வாலி. சாம் ப்ரோ எல்லாருக்குமே நன்றி, எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். நிகாரிகா, ஐஸ்வர்யா, தேங்க்யூ ஸோ மச். எல்லா படமும் இதே மாதிரி நல்லபடியாக பூஜையில் ஆரம்பிப்போம். எண்ட் ஆஃப் த டே முடிஞ்சதுக்கப்புறம் மக்களும் நீங்களும் பார்த்து தான் அது வெற்றியா இல்லையான்னு சொல்லுவீங்க. பட் கண்டிப்பாக இந்த படத்தில் வெற்றி பெறதுக்கான எல்லா விஷயங்களும் இருக்குது. கண்டிப்பாக எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். வாலியோட என்னோட ஒரு படம் ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கேன். பட் அந்த படம் இப்போ வரைக்கும் வெளியே வரல. Wali is one of my favorite director, and let's come to Jagdish. He's my very close friend, so he's a very loyal person. I know he serves people. Sir, thank you so much for coming to me. And Madaskaran actually ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரிப்ட், ஸோ தட் இஸ் வை ஐ காட் வெரி அட்ராக்டட் டு இட். அண்ட் ஷேனோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு எனக்கு தெரியும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஐம் ரியலி எக்ஸைட்டட் டு ஒர்க்கிங் வித் கலை சார், ஐஸ்வர்யா, விஜய், சாம் சார், லைக் எவ்ரி ஒன். நானும் உங்கள் மியூசிக்கு பெரிய ஃபேன். ஐம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் த மியூசிக். அண்ட் that's it. Thank you. I hope I receive the love and affection that I always receive from you guys. Thank you so much. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா நிறைய டைம் இருக்குது, சொல்லிக்கிட்டே இருக்கணும். எல்லாத்தையும் முடிச்சுட்டு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் முதல்ல தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது எங்கள் ப்ரொடியூசருக்கு. ஒரே ஒரு ஒன்லைன் கதை சொன்னேன், அவ்வளோதான்.
5 நிமிஷம் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், என் படத்தை பார்த்த உடனே என்னை கூப்பிட்டாரு, வாங்க ஒரு படம் பண்ணுவோம். அதை மறக்க முடியாது. தேங்க்யூ. எல்லாரும் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. ரொம்ப நல்ல நல்ல கேரக்டர்ஸ், ஹீரோ ஹீரோயின் இதெல்லாம் தாண்டி எல்லா கேரக்டர்ஸுமே இந்த படத்தில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் நிறைய இருக்கும். கண்டிப்பாக நல்லா வரும்னு நினைக்கிறேன். பாருங்கள். தேங்க்யூ. இன்னைக்கு திரைமுரசு நிகழ்ச்சி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புறோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Raji Karthik.